நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கிற திருச்செங்கோடு அர்த்தநாதீஸ்வரர் மலைக்கோவில் எங்களோட ஃபர்ஸ்ட் vlog. வீட்ல இருந்து கோவிலுக்கு வர வரைக்கும் ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக். இங்க பாருங்க என்ன பண்ணி வச்சிருக்காங்க. டேய் இங்க வாடா. என்னடா பண்ணி வச்சிருக்காங்க தலை? ஏய் நீதான கொலுசு மாட்டேன்னு சொன்ன. ரொமான்டிக்கா இருக்கட்டும் சொல்லி போட்டு அப்படி எஜ்ஜில உட்கார்ந்தேன் படக்கு நடந்து போச்சு. அதுக்குன்னு ஒரு மாசத்துல 4 சேரா. ஓகே ஒன்னும் பிரச்சனை இல்ல. சோ திருச்செங்கோடு கோயிலுக்கு போறோம். அங்க வந்துட்டு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர்ஸ்ல இருக்க போகுது அப்படின்னு தான் நம்பிட்டு போறோம். ஒன்னும் பிரச்சனை இல்ல. சோ ஆமா சோ கபில் பிளாக்ஸிங் நீங்க எடுத்துக்கிட்டாலும் பிரச்சனை இல்ல. சரி ஓகே நீங்க ஒத்துக்கோங்க. ஆமா நீங்க ஒத்துக்குங்க. வண்டியில டிரைவ் பண்ணிட்டு போறோம். லாங் ட்ரிப் டிரைவ் சொல்லுவாங்களே, ரோட் ட்ரிப், ரோட் vlog ஏதோ ஒண்ணு. வண்டியில போறோம், அங்க போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். சோ வாங்க நிறைய விஷயம் வந்து பார்த்தனா போக போகுது. லாங் டிராவல் 2 வீலர்ல கோயம்புத்தூர் டு திருச்செங்கோடு. வண்டியில போறோம்னு சொல்லியாச்சு. லாங் டிராவல் கோயம்புத்தூர்ல இங்க இருந்து அங்க எதுக்கு போலாம். பிளான் பண்றது காலையில 4 மணிக்கு, கிளம்புறது 6:40. இதுதான் நம்ம கோணியம்மன் கோயில். கோயம்புத்தூர் ரொம்ப ஃபேமஸ், எல்லாருக்குமே தெரியும். அத்தடி தெய்வமே, புயல் வேகத்துல போய்கிட்டு இருக்கே, குறுக்கு எது மணலாரி வந்துடப்படாரா சாமி. அண்ட் மணிக்கூண்டு அப்படியே இப்படி வந்தனா கோணியம்மன் டெம்பிள். வைபு மேல வைபு வந்து வாயிலடி அடிச்சாச்சு. என்ன தெரியுமா? பீரங்கி வண்டி. முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தோம்னா வெறுமையத்தோட கோயிலுக்கு போய் சாமி கும்பிடணும்னு தான் யோசிக்கிறோம். வெறுமையில இருக்கும்போது நம்ம சாமியோட சாட்சி இருக்காது, சாப்பிடோட சாட்சி தான் இருக்கும். சாப்பிடோட சாப்ஸ் அது சாப்பிட்டு சொல்லுங்க. என்ன இன்னைக்கு ரொம்ப ரோல் ஆகுது? சாப்பிடறதோட சாட்சி தான் இருக்கும். உண்மையாவே பெருந்துறைக்கு 14 கிலோமீட்டருக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டேஜ் பேக்ல இந்த பப்ஸுக்காக வரலாம், நல்லா இருக்கும். இந்த அர்த்தநாதீஸ்வரர் மலைக்கோவிலுக்கு மொத்தம் 2 வழி இருக்குங்க. ஒன்னு 1200 படிக்கட்டுகளோட இருக்கிற இந்த பாதை, இன்னொன்னு வண்டியில போகிற மலை ஒட்டிய இந்த பாதை. என்ட்ரி ஃபீ 2 வீலருக்கு 10 ரூபீஸும் 4 வீலருக்கு 20 ரூபீஸும் சார்ஜ் பண்றாங்க. வண்டியும் இல்லாம படிக்கட்டு வழியாவும் வர முடியாம இருந்தாலும் பரவாயில்ல, இந்த கோவிலுக்கு தனியா பஸ்ஸும் இருக்கு. 155 அடி உயரத்துல இருக்கு இந்த அர்த்தநாதீஸ்வரர் மலைக்கோவில ரீச் பண்ற வரைக்கும் செம்மையான வியூ பாயிண்டோட ரொம்ப த்ரில்லிங்கா இருந்துச்சு. ரீச் ஆனதுக்கு அப்புறம் ரொம்பவே பீஸ்ஃபுல்லாவும் இருந்துச்சு. இந்த கோவில் கிட்டத்தட்ட 2000 வருஷம் பழமையான கோவில். அதுல பாண்டியர்கள், விஜயநகர பேரரசு, ஏன் சோழர்கள் உட்பட நமக்கு தெரியாத பல பேரரசோட வம்சங்கள் இந்த கோவிலுக்கு ஆதரிச்சிருக்காங்க. உலகத்திலேயே ஒரே ஒரு அர்த்தநாதீஸ்வரர் மலைக்கோவில்னா அது நம்ம தமிழ்நாட்டுல நாமக்கல் மாவட்டத்துல இருக்கிற இந்த திருச்செங்கோடு அர்த்தநாதீஸ்வரர் மலைக்கோவில் தான். இந்த கோவிலோட சிறப்பு அம்சங்களே ஆதித்தமிழனின் கட்டிடக்கலை, கோவில் சிற்பங்கள் தான். பிசிக்கல் சேலஞ்சு பர்சன்ஸ்க்கு வீல் சேரை சுத்தி வர ஒரு ஒயிட் லைனும் போட்டிருக்காங்க. அண்ட் இங்க நாங்க ரொம்பவே சர்ப்ரைஸ் ஆன விஷயம் என்னன்னா, புதுசா கல்யாணமான புது தம்பதியர்கள் இந்த கோவிலுக்கு வந்து வணங்கினா அம்மையும் அப்பனும் ஒன்னா சேர்ந்து இருக்கிற மாதிரி, கணவனும் மனைவியும் கடைசி வரைக்கும் எந்த குறையும் இல்லாம சந்தோஷமா இருப்பாங்கன்னு சொன்னாங்க. நாங்களும் புது தம்பதியர்கள் தான். அதான் இதை கேள்விப்பட்டதும் ஒரே குஷி. ஆனா வருத்தமான விஷயம், அர்த்தநாதீஸ்வரர் கருவறையில அவங்க வீடியோ எடுக்க விடல. சோ ஃபைனலா 2 செல்ஃபி மட்டும் எடுத்துட்டு நாங்க கிளம்பிட்டோம். சோ மறக்காம இந்த கோயிலை விசிட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்தடுத்த எங்க அப்டேட்ஸ்க்காக முடிஞ்சா சப்போர்ட் பண்ணுங்க.